Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் பிசினஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரேஸ்லெட் பிசினஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரேஸ்லெட் வீட்ல இருந்தே ஈஸியாவும் பண்ண முடியும். சோ அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்த்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரேஸ்லெட் பிசினஸ் பண்ண போறோம் அப்படினா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு டவுட் வரும். இப்போ நீங்க வெறும் கஸ்டமருக்கு பிரேஸ்லெட் மட்டும் தான் செஞ்சு கொடுக்க போறீங்க அப்படினா உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் ஒரு 2000 இல்ல 1500 இருந்தாவே போதும். நீங்க ஈஸியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸில் இந்த ரா மெட்டீரியல்ஸே நீங்கள் சேல் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு லைன் ஆஃப் ஜெல்லி பீடோ கிராக்கல் பீடோ நீங்கள் மொத்தம் 4 பிரேஸ்லெட் பண்ண முடியும். நான் பிரேஸ்லெட் மட்டும் தான் செஞ்சு விற்க போகிறேன் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எல்லா கலர்லேருந்தும் ஒரு லைன் ரெண்டு லைன் வாங்கினாவே போதும். ஈஸியாக நம்மளுக்கு ஒரு 1500 2000க்குள்ளே நிறைய மெட்டீரியல்ஸ் கிடைச்சிடும். இதுவே நீங்கள் ரா மெட்டீரியல் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு பிளாக் கலர் ஜெல்லி பீட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 லைன் இல்லை 20 லைன் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். கிராக்கல் பீட்ஸ்லையும் நிறைய கலர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லைன் 2 லைன் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. இது கூட சாப்ஸு ஆல்ஃபபெட்ஸு ஹார்ட் பீட்ஸு இது மாதிரி நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரா மெட்டீரியலாகவும் நம்ம சேல் பண்ணலாம். அதுவும் நம்ம கிட்ட இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரா மெட்டீரியல் சேல் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டும் செஞ்சு கொடுக்குறேன். சேம் டைம் ரா மெட்டீரியல்ஸும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெல்லி பீட்ஸ் கிராக்கல் பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டில் சேர்க்குற ஒரு பீட்ஸ் தான் இது. ஸோ நம்ம நேம் பிரேஸ்லெட்டுக்கெலாம் இந்த பீட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நீங்கள் பிரேஸ்லெட் மட்டும் தான் செஞ்சு வைக்க போகிறீங்கன்னா இது ஒரு 50 கிராம் 100 கிராம் இருந்தால் போதும். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் பீட்ஸ். இந்த சீட் பீட்ஸும் நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தைங்க போடுற மணிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஜப்ரிங். நம்ம இந்த சாப்ஸ் எல்லாம் இதில் தான் சேர்த்துட்டு நம்ம பிரேஸ்லெட்டில் கோப்போம். ஸோ அதுக்கான சில்வர் ஜப்ரிங் தான் இது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பேர்ல்லையும் நம்ம பிரேஸ்லெட் பண்ணுறோம். சேம் டைம் பிரேஸ்லெட்டில் பீட்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் பீட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சீட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீட்ஸ் தான் இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா ஹைப்பின். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வளைவாக இருக்கும். இந்த ஹைப்பின்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பிரேஸ்லெட்டில் இந்த ஹேங்கிங் மாடல் பிரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைப்பினை வச்சு பிரேஸ்லெட்டும் நம்மளால் மேக் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா சீட் பீட்ஸ் சுகர் பீட்ஸும் சொல்லுவாங்க. இதில் நான் ஒரு 10 கலர் கிட்ட நான் வச்சுருக்கேன். இந்த சீட் பீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுற அந்த மணிலாம் இருக்கு இல்லையா, அந்த மணிக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மணியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம இதெல்லாம் சேர்ப்பாங்க. ஸோ நம்ம நார்மல் ஜெல்லி பீட்ஸ் ஒரு கிராக்கல் பீட்ஸை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பீட்ஸ் ஒரு சீட் பீட்ஸை சேர்ப்பாங்க. அதை செஞ்சு ஒரு குழந்தைங்களுக்கு போடுற மணி மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இந்த பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னும் போது 10 கிராம் எல்லா கலர்லேயும் வாங்கி வச்சுக்கிட்டாவே போதும். இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒரு 2 பாக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் அதில் போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹியரிங் ஹூக். நம்ம இந்த ஹேங்கிங் மாடலில் ஹியரிங் ஹூக் எல்லாம் வச்சு ஹியரிங்ஸ் எல்லாம் போடுவோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஹூக் தான் இது. ஸோ இந்த பீட்ஸ் எடுத்து இதையே நம்ம இயரிங் மாதிரி பண்ணி இந்த ஹூக்கில் சேர்த்துட்டோம்னா நம்ம அழகாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் நம்ம மேக் பண்ணிக்கலாம். அதில் என்கிட்ட கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் பீட்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் பிரேஸ்லெட் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் என்கிட்ட ஒரு 3 கலர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹீவில் ஐஸ். இந்த ஹீவில் ஐஸ் பிரேஸ்லெட்டில் நிறைய பேர் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சென்டராக இது ஹீவில் ஐ கோப்பாங்க. ஸோ அந்த ஹீவில் ஐஸ் தான் இது. இதுலேயே 2 வெரைட்டி இருக்குது. ரவுண்ட் ஷேப்பும் இருக்குது. அப்புறம் இது கிளாசி ஸ்டார்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா
இந்த ஃபோன் செயினுக்கு அப்படி இல்லைனா கிட்ஸோட பிரேஸ்லெட்டுக்கு மணிக்கு அவங்க கழுத்தில் போடுற மணிக்கெல்லாம் இதை வந்து கிளாசி ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டன் செயின். இதுலேயே வந்து ஆன்டி டார்னிஷ் செயின் இருக்குது, மெட்டால் செயின் இருக்குது. ஸோ மெட்டால் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து போகும். ஆன்டி டார்னிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் போகும், பட் அவ்வளோ சீக்கிரம் போகாது. போகிறதுக்கு ஒரு 2 month 3 month ஆகும். ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டுக்கு பீட்ஸுக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்க்குற ஒரு ஸ்பேசர். இது வந்து சில்வர் ஸ்பேசர். நிறைய பேர் வந்து இதுலேயும் கோல்டன் ஸ்பேசரும் இருக்குது. இதில் வந்து நான் சில்வர் மட்டும் இப்போ வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர் ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க போடுற மணிக்கு பிரேஸ்லெட்டுக்கு நம்ம செயின் பிரேஸ்லெட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கழுத்துக்கு போடுற செயினுக்கு இந்த ஹூக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுலேயே சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட் கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் நம்ம வந்து பெருசாக ஒன்றுமே பண்ண வேணாம். அந்த சென்டரில் இருக்கிற டாலர் மட்டும் நம்ம செப்பரேட்டாக வாங்கி இந்த அட்ஜஸ்டபிள் செயினில் வந்து சேர்த்துருவோம். அந்த செயினே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 30 rupees 25 rupees கிட்ட வந்து வரும். ஜம்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர். நிறைய பேர் கோல்டு சாம்ஸ் கேட்பாங்க, கோல்டு கலரில் யூஸ் பண்ணி போட சொல்லி, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செயினுக்கு யூஸ் பண்ணுற ஹூக் தான். இது வந்து எஸ் ஹூக் 8 ஹூக் இது மாதிரி எது வேணால் சொல்லலாம். சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே இருக்குது. சில்வர் செயின் மேக் பண்ணிங்கன்னா சில்வரில் யூஸ் பண்ணுங்கள், கோல்டு செயின் மேக் பண்ணிங்கன்னா கோல்டு செயினில் யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஹை பென். இது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஹை பெனில் வந்து நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம், இயரிங்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ பீட்ஸ் எல்லாம் சேர்த்து ஹேங்கிங் மாடல் வந்து பண்ணலாம் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பீட். இந்த ஹேண்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நேம் பிரேஸ்லெட்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேர்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்ஃபபெட் தான், பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே கேட்பாங்க. ஸோ அதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பால்ஸ் அண்ட் சில்வர் பால்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஸ்பேசர் தான். ஸோ பீட்ஸுக்கு சென்டரில் நம்ம வந்து இது வந்து கொடுப்போம். இதில் சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் பென். இந்த ஹெட் பென் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டில் வந்து ஹேங்கிங் மாடலுக்கு நம்ம வந்து இதுக்குள்ளே பீட்ஸை போட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் கோல்டு அண்ட் சில்வர் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் செயின். இந்த சில்வர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹேங்கிங் மாடல் பிரேஸ்லெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து கழுத்துக்கு போடுற செயினுக்கு தான் வந்து இது கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்கிட்ட இந்த ஒரு மாடல் இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருந்துச்சுன்னா இதில் போட்டு வச்சுப்பேன், அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக நீங்கள் வந்து இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸில் இறங்கலாம். நீங்கள் ஒன்லி பிரேஸ்லெட் மட்டும் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 2000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி எல்லா ஐட்டமும் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நான் ரா மெட்டீரியல் சேல் பண்ணலான்னு இருக்கேன், என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து சேல் பண்ணலாம். ஏன்னா இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. நீங்களுமே வந்து தாராளமாக சேல் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஈஸியாக சேல் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம சேல் பண்ணும்போது அதுக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் அமேசானெல்லாம் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸாக நம்மளால சேல் பண்ண முடியாது. ஒரு காம்போவாக நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். கிராக்கல் பீடு 5, ஜெல்லி பீடு 5, சாம்ஸ் ஒரு 25, ரா மெட்டீரியல்ஸ் சின்ன பேக்கெட் வந்து போட்டு நீங்கள் வந்து ஒரு காம்போக்கு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாதிரி சேல் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ப்ராடக்ட்டும் நல்லா சேல் ஆகும். ஸோ தட் வந்து நீங்கள் அகெயின் ரீஸ்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு பெருசாக யாரும் தேவைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் தேவைப்பட மாட்டாங்க. பட் உங்களுக்கு ஒரு நாளைக்கே வந்து ஒரு 10 ஆர்டர்ஸ்க்கு மேலே வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் தேவை. நீங்கள் வந்து பிரேஸ்லெட்டாகவும் செஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், மீஷோலலாம் வந்து சேல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆர்டர் வந்த அன்னைக்கு நீங்கள் வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து டிஸ்பேச் பண்ணிடலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.